ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் இட்லி தோசை ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தாளிக்கும் போது 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பொருளுமே ஒன்று போல் வறுபட்டு லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட காரத்துக்காக 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிளகாய் நல்லா செவந்து பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு செவந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான மசாலா பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய விட்டுருவோம். கடுகு உளுந்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி நல்ல கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் விட்டுருங்க, தக்காளி நல்லா குழையட்டும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வேக வைக்கும்போது தக்காளி நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வைங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால சேர்த்த உடனே கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த பொடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு, ஓரளவுக்கு திக்னஸும் வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான தீயிலே இதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, ஓரளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு நல்லா திக்காகும். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் ஒரு சாம்பார் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.